நல்ல ஒரு ஊரடங்குக்கு பிறகு நாம் எல்லாம் சந்திப்பதற்கான ஒரு அரங்கை ஏற்படுத்துவதற்காக தோழர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த மாதிரியான உரையாடல் இல்லைன்னா நம்மளால வீட்டில் இருக்க முடியல. எவ்வளவு நாள்தான் வந்து சூப் மீட்டிங்கே பார்த்துட்டு இருக்கிறது. மனுஷன் பேசுறோமா யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம இப்பதான் முதல் மனிதர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் பரவாயில்ல. மிக குறைவான கூட்டம் சொன்னீங்க, அப்படிலாம் இல்லை. கூட்டங்கள் முக்கியம் இல்லை, கருத்தை எடுத்து செல்பவர்களுடைய மன வலிமை தான் முக்கியமானது. இந்த தடை செய்யப்பட்ட புத்தகம் சொன்னீங்க. தடை செய்யப்பட்ட புத்தகத்தை, செய்யப்பட வேண்டிய புத்தகத்தை பற்றி நான் வேலூர் சிறையிலிருந்து வெளிவந்தவரை முதல்ல பேசுனதுதான் பேசுறேன். மனதன் மருத்துவ எதெல்லாம் சொல்லுகிறது, மனதன் மருத்துவ எதையெல்லாம் குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி சொன்னதற்காக வழக்கு எனக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தடை செய்யப்பட வேண்டிய புத்தகத்தை பற்றி பேசுறதுக்காகவா அல்லது புத்தகத்தை விமர்சிச்சிருக்காவா நீங்க தெரியும் நீதிமன்றத்தில். அன்பான தொடர்களே, நாம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. என்னன்னா, இந்த நாடு யாருடைய? இந்த நாடு யாருடைய? இதுதான் அடிப்படை கேள்வி. இந்திய விடுதலை போராட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மைய கேள்வி, இந்த நாடு ஒண்ணுதான் இருந்தா, இந்த அரசாங்கம் ஒண்ணுதான் இருந்தா, இந்த பண்பாடு ஒண்ணுதான் என்னதா, இந்த சாமி ஒண்ணுதான் என்னதா, மொழி உன்னோடதான் என்னோடதா, இந்த நிலம் உன்னோடதான் என்னோடதா, இந்த அதிகாரம் உனக்கா எனக்கா? இதான் சண்டை. இது தெளிவா இடத்தை பிரிச்சு ஆட்களை பிரித்து கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் திறந்தெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நமக்குள்ள கலர் சிவப்பா கருப்பா அல்லது நீளமா என்பதல்ல. இந்த மூன்றும் சேர்ந்துதான் இதை வீழ்த்த வேண்டும், வீட்டுத்தான் ஆக வேண்டும், அதை ஒன்றுபட்டுதான் இருக்க வேண்டும். அதை மாற்ற இந்த நிலம், இந்த நிலத்தினுடைய ஆட்சி அதிகாரம், இதை கைப்பற்றுவதற்காக யார் நடத்திய சண்டை இந்தியாவில் சுதந்திர போராட்டம் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இந்த நிலத்தினுடைய விடுதலைக்காக போராடியது இந்த 3% கூட்டமா அல்லது 97% கூட்டமா? வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் 97% கூட்டம் தான் ஐரோப்பியர்களுக்கு எதிரான சண்டையை ஆரம்பிக்குது. அவர்கள் ஐரோப்பியர்களுக்கு எதிரான சண்டையை கட்டுகிறார்கள், படையை கட்டுகிறார்கள். அவர்கள் தான் நிலத்தை தங்கள் குருதியை இழக்கிறார்கள். இதான் 18ஆம் நூற்றாண்டு வரலாறு. 19ஆம் நூற்றாண்டு வரலாறு இதுதான். மக்கள் திரட்சி எல்லாம் திரண்டு எழுந்து வந்து அதற்கு பிறகு அரசர்கள் வழியான ஆட்சி முறை இதையெல்லாம் கடந்து குடியாட்சி முறையை நோக்கி மக்கள் நகர வேண்டும் என்கிற எண்ணம் பெரும்பான்மையான மக்கள் திரண்ட உடனே தலைமை தாங்குவதற்காக 3% உட்கார்ந்து இருக்கிறது. அதான் பிரச்சனை. நாம் தலைமை அவர்களிடம் அறிவுறுத்திட்டோமா என்கிற கேள்விதான் கடந்த நூற்றாண்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி. இது தேசத்தின் மைய நீரோட்டம் முன்னிடத்தில் இல்லை, அது எங்க இடத்தில் இருக்கிறது சொல்ல வேண்டிய ஒரு முழக்கத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதைத்தான் இன்று வரை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்று தோழத்திலும் அவர்கள் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மைய விவாதம் உடக்கில்லை, அது எனக்கு தான் என்று சொல்ல வேண்டிய துணிச்சல் நமக்கு வேண்டும். அதை தோழத்திலும் செய்திருக்கிறார். அது செய்திருக்க வேண்டியவர்கள் செய்யவில்லை. இந்த நிலம் யாருடையது, அதிகாரம் யாருடையது, இந்த பண்பாடு யாருடையது என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு தலைமை இந்த நிலத்திற்கு இன்று தேவைப்படுகிறது தோழர்களே. அது இல்லாமல் வன்முறையை மட்டுமே இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு, காவல்துறை வைத்துக் கொண்டு நாம் கருத்தை நெருக்க வேண்டும் இதற்கு குடித்துக் கொண்டிருந்தார்கள். சபைக்கு அஞ்சுபவன் இந்த காலத்தில் இருக்கக்கூடாது, வாழ்க்கைக்கு அஞ்சுபவன் போராட்டத்தில் வரக்கூடாது. இது இறுதியாக நடக்கின்ற யுத்தம் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் நாம் நம் நிலையை, நமது உறுதியை, நமது துணிச்சலை முடிவு செய்தாக வேண்டும். அந்த இடத்தில் தான் திருமாவர்கள் எடுத்த இந்த முடிவு மிக மிக முக்கியமானது. அதெல்லாம் துணிக்கிறான், அதெல்லாம் துணிக்கிறான். இந்த மனு என்பது எது? ஒரு வருடத்திற்கு முன்போ அதற்கு முன்போ ஆங்கில பத்திரிகையில் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? இந்த நேரத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு அரசர்கள் ஆட்சி செய்திருக்கலாம். அவர் இந்த நிலத்தை சார்ந்தவராக இருந்திருக்கலாம் அல்லது வேத மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம். ஆனால் இந்த நிலத்தை ஆட்சி செய்தது மனுதர்மம் தான் என்று எழுதுகிறார். உண்மைதானே? உண்மைதானே? புத்தர்கள் வந்திருக்கலாம், கனிஷ்கர் வந்திருக்கலாம், அல்லது முகலாயர் வந்திருக்கலாம், லோடி வந்திருக்கலாம், ஐரோப்பியர் வந்திருக்கலாம். ஆனால் நிலத்தினுடைய தர்மமாக, சட்டமாக எழுதப்படாத அரசியல் சாசனமாக எது இருந்தது என்றால் மனிதர்கள் தான் இருந்திருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்றார்.
அந்த மனிதர்மத்தை முதல் அப்புறப்படுத்தி தூக்கி எறிந்த ஒரு பணியை இந்திய அரசியல் சாசனம் செய்தது. அதை தலைமையேற்று நடத்திய புரட்சியாளர் அம்பேத்கர். அதனாலதான் அவரை ஏற்றுக்கொள்ளவே முடியும். இந்த மனிதர்களுடைய ஆட்சி முறை, வேதத்தினுடைய ஆட்சி முறை இருந்த காலத்துக்குள்ள நாம் எவ்வாறு இருக்கிறோம்? அதான் முக்கியம். இந்த நிலம் யாருடைய என்ற கேள்வி எழுப்ப வேண்டிய இடம் அந்த இடம் தான். மனிதத்தின் ஆட்சி முறையில அல்லது வேதத்தின் ஆட்சி முறையில இந்த பெரும்பான்மையான மக்களுக்கு, இந்த நிலத்தினுடைய பூர்வக்குடி மக்களுக்கு கல்வி கிடையாது, கல்வி கொடுக்கப்பட முடியாது, சொத்து உரிமை கிடையாது, அவர்களுக்கு நீதி பரிபாலனத்தில் நீதி கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை தான் இந்த நூல் சொல்கிறது. அந்த நூலை எடுத்து பார்த்தோம்னா மூன்று மிக முக்கியமா வச்சிருப்பான். சொத்து கிடையாது, கல்வி கிடையாது, நீதி கிடையாது. அப்படி எதை குடிமகனே கிடையாது. குடிமகன் என்று சொல்லுபவனுக்கு இவை அனைத்தும் அடிப்படை உரிமை. அவனது அடிப்படை தனிமனித உரிமையை நிலைநாட்டுகின்ற சட்டங்கள் இந்த கல்வி உரிமையும், நீதிக்கான உரிமையும், சொத்துக்கான உரிமையும், இந்த மூன்று வழங்கப்படுகிறது. இது பெண்களுக்கும் சேர்த்து வழங்கப்படுகிறது. அவர்கள் இதற்கும் கீழாக வைக்கிறார்கள். ஒரு அடிமைகளாக, அரை அடிமைகளாக 2000 வருடத்துக்கு மேலாக சட்ட ரீதியாக வைத்திருந்தது இந்த மனிதர்கள். அதைத்தான் எதிர்க்க வேண்டிய இடம் இருக்கிறது. ஆனால் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அதை எரித்தார். வேற ஒரு காரணமும் இல்லை. அதற்கு அடிப்படை நோக்கம். உடைய குடிமகனை ஏற்க முடியாது, உனக்கு கல்வி தரக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதுகிறார், உலகத்திலேயே எந்த மதத்திலும் தன் மதத்தை சார்ந்தவன் படிக்க கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் இந்த மதம் சொல்லுகிறது என்று அம்பேத்கர் எழுதுகிறார். அப்படியான ஒரு கீழான நிலையை இந்த மக்கள் கொடுத்தது. 2000 வருடம் கல்வி மறுக்கப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்ந்திருக்கின்றோம். அனைவருக்கும் கல்வி உரிமை எப்போது வந்தது? அனைவருக்குமான கல்வி உரிமை அரசியல் சாசனம் வந்திருக்கப்போது. அரசியல் அதிகாரத்தில் பங்கேற்கக்கூடிய உரிமை எப்போது வருகிறது? அனைவருக்கும் ஓட்டுரிமை என்கின்ற உரிமை உறுதி செய்யப்படும் போது வருகிறது. அவ்வாறாகத்தான் சொத்துரிமை வருகிறது. அவ்வாறாகத்தான் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு நீதி பரிமாற்றம் என்பது நமக்கு கொடுக்கப்படும் என்று உறுதி செய்யப்படுகிறது. அது உறுதிதான் செய்யப்பட்டிருக்கு. கொடுக்கப்படுகிறதா என்பதை நம்ம எடுத்து பார்த்தோம் தெரியும். ஆக இந்த மனிதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இது மூலம் இருக்கிறான். இது அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது. அந்த பலத்தில் நின்றுதான் பேசுகிறான். அதனாலதான் அவன் எப்படிடா நீ இன்னைக்கு அதிகாரத்துல பங்கு கேட்கிற, எப்படி நீ கல்வியில பங்கு கேட்கிற, எப்படி இந்த நிலம் உனக்கு சொந்தமானது சொல்றேன்னு கேட்கிறான். அதை எப்படி புரிந்து கொள்றது? இன்றைக்கு எந்த நிலத்தில் வேண்டுமானாலும், யாருடைய நிலத்தில் வேண்டுமானாலும் நான் ஓஎன்ஜிசி பைப் போடுவேன், நீட்டை திட்டத்தை இறக்குறேன் சொல்றானே, அந்த நிலம் யாருடையது? அந்த நிலம் யாருடையது? சூத்திரனுடைய நிலம். இவன் சொல்லக்கூடிய மூணு வருடத்துக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலையத்தான் சட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றன. அதைத்தான் மோடி அரசாங்கத்தின் சட்டம் என்பது இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யார் நடத்த வேணாம், அவர்களை கேட்காமல், அவர்கள் நஷ்டீடு தராமல், அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யாமல் எடுத்துக்கொள்ளலாம் என்ற சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதனுடைய புள்ளி எங்க இருக்கிறதோ மண்டபத்தில் இருக்கிறது. சூத்திரனுடைய சொத்தை, செல்வத்தை எடுத்துக் கொள்ளலாம், அது தவறில்லை என்றால் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நடைபெறப்படுகிறது. ஆனால் நடிகர் கமலஹாசன் அவர்கள் என்றோ எழுதிய மனிதர்மத்தை பற்றி இப்பொழுது ஏன் பேச வேண்டும் என்று சொல்கிறார். சென்சார் போர்டு உட்கார்ந்து பாருங்க, மனிதர்மம் எங்க இருக்கு. உங்க சென்சார் போர்டு நாங்கள் எடுக்கின்ற படத்துக்கும் நீங்கள் எடுக்கின்ற படத்துக்கும் எப்படி சென்சார் போர்டு வேலை செய்கிறது என்பதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். சென்சார் போர்டுக்கு எதிராக யார் வழக்குக்கு போகிறார், யார் நீதிமன்றத்துக்கு போகிறார், யாருடைய படம் முடங்குகிறது என்பதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த சென்சார் போர்டில் யாருடைய வசதிகள் வெட்டி நீக்கப்படுகின்றது பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்துக்கும் சென்சார் போர்டு ஆளுதியா முதல்ல தப்பிப்பார். அன்பானவர்களே, இந்த நிலம் நம்முடையது, இந்த பண்பாடு நம்முடையது, இந்த மொழி நம்முடையது, இதனுடைய உரிமைகள் நாம் ஆண்டாண்டு காலமாக உழைத்து உருவாக்கிய இந்த உடமைகள் நமக்கானது. அதை நாம் சொந்தம் கொண்டாட வேண்டும். அதில் எந்த சமரசத்தையும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னதை போல மனிதர்மத்தை பத்தி நாம் அரங்கத்துலதான் பேசிட்டு இருந்தோம். நல்ல வேலையாக இவர்கள் இப்படி பேசி இன்னும் சொல்ல போனா தோழர் திருமாவர்கள் பேசிய கருத்தரங்குக்கு நானும் பேசியிருக்கேன். அது பெரிய கூட்டம்லாம் இல்லை. ஐரோப்பிய பெரியாரிய அமெரிக்கரிய வாசகர்கள் நடத்திய கூட்டம். அதுல மிகச்சில நபர்கள் மட்டுமே இணைந்திருந்தார்கள்.
ஒரு 10-20 பேர் மட்டுமே கவனிச்ச ஒரு கருத்தரங்கத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்ற ஒரு பெரும் பணியை பாஜக எடுத்து செய்திருக்கிறது. அவர்களுக்கு எங்களது நன்றி. என்னைக்குமே நம்ம வந்து எல்லாருக்கும் சேர்த்து செய்யலாம். நாம இல்லை இப்ப நம்ம பேசணும். இந்த வீடியோ எடுத்து ரெண்டு வீடியோ எடுத்து கட் பண்ணி போட்டு அவனே நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்கும் போய் சேர்ப்போம். இப்படியாக ஒரு கருத்தரங்கத்துல இருந்த அந்த பேச்சை எடுத்து துண்டா வெட்டி வெளியில போட்டோம்னா மக்கள் எல்லாம் எதிராக போயிருவாங்க நினைச்சாங்க. ஆனால் மிக சரியான முறையில் தொடர்ந்து அவங்க கையாண்டிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கருத்தா எதிர்கொண்டால் கருத்தை பதில் சொல்லலாம். நீ கட்டையில் எடுத்தால் கட்டையில பதில் சொல்லுவார்கள். நீ பொய்யில எடுத்தால் பொய்யில பதில் சொல்லுவார்கள். நீ எதை வைத்து செய்கிறாயோ அந்த இடத்துல தான் பதில் சொல்லுவார்கள் விடுதலை சிறுத்தைகள் என்று விடுதலை சிறுத்தைகள் வீதி என்று காட்டியிருக்கிறார். எல்லா இடத்துக்கும் மனித கொண்டு கொடுத்து காப்பாற்றுகிறார். வேதம் என்பது எது? வேதம் என்பது மறைத்து வை என்ற அர்த்தம். மறைத்து வைக்க ஒன்றை வீதியெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா எங்களுடைய மண்டபம் ரோட்டுக்கு வந்துடும். அதான் வந்து கொடுக்கிறார். அதைத்தான் புத்தகமாக கூட கொடுத்திருக்கிறார். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு அறிவு என்றும் இந்த வேதத்தில் ஒரு அறிவு என்றும் அதை யாருக்கும் காட்டக்கூடாது, கொடுக்கக்கூடாது, கற்பிக்க கூடாது, அவன் வாசிப்பதை கேட்டுவிடக் கூடாது என்றெல்லாம் பெட்டிக்குள்ள வைத்திருந்ததை வீதி முழுவதும் கொண்டு வந்து சேர்த்த பிறகுதான் இந்த விவாதம் சூடுபிடிக்கிறது. அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சண்டை கட்சியோட சண்டை இல்லை. இது பாஜக காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ திமுகவுக்குமோ நடக்கிற சண்டை. இது கருத்தியல் சண்டை. இது ஆரிய திராவிட சண்டை. இது இந்துத்துவத்துக்கும் தமிழர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை. தமிழினத்தினுடைய எழுச்சி தான் இந்தியா முழுவதும் இந்த பார்ப்பனிய ஆற்றல்களை, இந்துத்துவ ஆற்றல்களை உடைத்து எறிந்த ஒரு மாபெரும் ஆற்றல். அந்த சண்டை தான் இன்னைக்கு நடக்குது. வரப்போற சண்டை வெறும் தேர்தல் சண்டை அல்ல, தத்துவார்த்த சண்டை, அரசியல் சண்டை. அந்த கொள்கை சண்டையில் கொள்கை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற இடத்தில் தான் தோழர் திரும்ப உயர்ந்திருக்கிறார். ஏதோ யாரை பத்தியுமே குற்றம் சொல்லாம, யாரை பத்தியுமே மனப்புண்படாம பேசி தேர்தல் வென்றுவிட முடியும் என்று நாம் ஒருவரும் இருந்துவிட முடியாது தோழர்கள். அப்படி அல்ல. வெறும் தேர்தல் அதிகாரத்திற்கோ 234 சீட்டை யார் நிரப்ப போறாங்க எடுக்கக்கூடிய சண்டை இல்லை. இது தத்துவார்த்த சண்டை. 2000 வருடமாக நடக்கின்ற சண்டை. தந்தை பெரியார் அவர்கள் இந்த நிலத்திலே வீதி தோறும் ஊர்தோறும் உழைத்து உருவாக்கி அரசியல் கருத்தியலை உடைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சமட்டிகளை வெட்டி நிர்ணயிக்க வேண்டிய ஒரு போராட்டத்தை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதை செய்ய வேண்டிய நிற்கிறோம். இந்தியாவிலே நம்பிக்கை முறையாக தமிழ்நாடு இருக்கிறது. அந்த நம்பிக்கை முறையை உடைக்க வேண்டும் என்று இந்துத்துவமும் பாசிசமும் போட்டு செய்து கொண்டிருக்கின்றன. அதை உடைக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தமிழ்நாடு மீளும் என்றால், தமிழ்நாடு இந்துத்துவம் இந்த பாசிசம் காணொன்றும் என்றால் அதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏதோ நம்ம எல்லாம் வந்துட்டு வழக்கம் வாங்காம ஜெயிலுக்கு போக உட்கார்ந்து 4 கட்டுரை எழுதி பேஸ்புக்ல 2 ஸ்டேட்டஸை போட்டு சாதிச்சிட முடியும் நம்புகிறார்கள் தோழர்களை. நீதி இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று வேண்டும். ஏதோ கருத்தரங்கத்திலையும் பேஸ்புக் முகநூல்லையும் ட்விட்டர்லயும் உட்கார்ந்து 4 கேம்பெயின் பண்ண ஜெயிச்சிடக்கூடிய விஷயம் அல்ல. வீதி தோறும் இறங்கி நாம் நடத்த வேண்டிய போராட்டம். வருகின்ற தேர்தல் என்பது அந்த இடத்தில் தான் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். தத்துவார்த்த சண்டையா யார் நின்று வழிநடத்த போகிறார்களோ அவர்கள் தான் இந்த தேர்தலிலே தலைவராகுவார்கள். பெரிய கட்சியா பணக்கார கட்சியாங்கிற கதையெல்லாம் கிடையாது. எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடி தொண்டர்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. தத்துவார்த்த ரீதியாக மக்கள் பக்கம் நிற்கிறீர்களா அல்லது பாசிசத்தின் பக்கம் நீங்கள் நிற்கிறீர்களா அல்லது இரண்டிற்கு நடுவில் நீங்கள் அமைதி காக்கிறீர்களா என்பதுதான் அளவுகோல். அவ்வளவுதான் அளவுகோல். இதை பேசுறதெல்லாம் பார்த்து சும்மா உட்கார்ந்து அறிக்கை விட்டு இருக்கிறதெல்லாம் நாங்கள் புரட்சிகர சக்திகளை பார்த்து விட முடியாது. விடுதலை சிறுத்தைகள் போல இறங்கி என்று பேசுறாங்க. நீ லட்சம் பேரோ கோடி பேரோ உங்களுடைய கட்சியில உறுப்பினராக வைத்திருந்தால் இறக்குங்கள். இயக்கங்கள் இறக்கலையா? இயக்கங்கள் வீதியில் நிற்கலையா? தமிழ்நாடு விழாவை கொண்டாடி இருக்கிற புனிதர் உள்ளிட்டவர்கள் 25 பேர் சிறைக்கு செல்வது இல்லையா? எதற்கும் கொடியேற்றியதற்காக. இந்த ஊர்ல கிரிக்கெட் கம்பெனிக்காரலாம் கொடி வச்சிருக்கலாம், ஆனா தமிழ் கொடி வச்சுக்க கூடாது. ஜாதிக்காரன் கொடி வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்க கூடாது. ஏனென்றால் நீங்க அரசியல் பேசிவிடக் கூடாது. உங்கள் அரசியலை அடையாளப்படுத்தி விடக்கூடாது, அதை உயர்த்தி பிடித்து விடக்கூடாது, அதை மக்களுக்கு எளிய முறையில் கொண்டு சென்று விடக்கூடாது. இதுதான் விருப்பம். அப்படி அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அன்பான தோழர்களே, இனி நடக்கக்கூடிய காலம் என்பது வெறும் தேர்தலில்
அடிப்படையில் நடக்கக்கூடிய கணக்குகள் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை அல்ல, ஒரு தேர்தல் அல்ல. இது தத்துவார்த்த சண்டை என்கின்ற இடத்தில் இதனுடைய புள்ளியை எப்படி நகர்த்த வேண்டும் என்கின்ற இடத்தில் தோழர் திருமா அவர்கள் புள்ளி வைத்திருக்கிறார். இப்படிதான் எதிர்கொள்ள முடியும், இப்படிதான் எதிர்கொள்ள முடியும். நீ இந்துத்துவவாதி இது போல பொய்யும் புரட்டும் வைத்து மக்களிடத்தில் பிளவை உண்டு பண்ண விரும்பினால், முடிந்தால், முயற்சித்தால் அதை அந்த வழியில் அல்ல, அதை விட தீவிரமான வழியில் களப்பணிகளால் எதிர்கொள்ள வேண்டியது. அந்த இடத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். வருகின்ற காலத்தில் பாஜக ஒருத்தர் எம்எல்ஏ வாழக்கூடாது என்பதில் அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அதிமுக உட்பட தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு கட்சிகள், இந்த மாநில கட்சிகள் முக்கியத்துவம் பெற வேண்டும், முன்னிலைத்துவம் பெற வேண்டும். இந்த தமிழர்களுக்கு விரோதமான, மாணவர்களுக்கு விரோதமான இந்த கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே காலூன்று விட ஒருவரும் அனுமதிக்க முடியாது. அப்படிலாம் நினைச்சிட முடியாது. இதுக்கு நடுவில் பாஜக போல காங்கிரஸ் பேசிக் கொண்டிருக்கிறது தோழர்களே. நீட்டுக்கு எதிரான கார்த்திக் சிதம்பரம் ஆதரவு தருவாரு, 7 தமிழர் விடுதலை பண்ணணும்னா காங்கிரஸ் எதிர்ப்பு அறிக்கை வரும்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மனு தர்மத்தை எது சொல்லுகிறதோ அதைத்தான் நீங்க நிக்கிற, நீ அதைத்தான் நீங்க வந்து நிக்கிற. ஏன் சுப்பிரமணிய சாமி நீ தேர்தல் நீ ராஜீவ்காந்தி கொலையை விசாரணை சொல்லி பார்ப்போமே. ஏன் மனு தர்மத்தை அடிப்படையில் அவங்க விசாரிக்க மாட்டேன்? 7 தமிழர்களை, எங்கள் தமிழர்களை தான் விசாரிச்சு குற்றவாளியாக கிடையாது. மனு தர்மத்தை அடிப்படையில் நிறைய வருது. ஏன் அவருக்கு அவங்களுக்கு குற்றச்சாட்டு இல்லையா? ஆதாரங்கள் இல்லையா? ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் இல்லையா? அவங்களெல்லாம் நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? எங்க 7 தமிழர் 30 வருஷம் சிறையில் உட்கார்ந்துருக்குமா? ஏன் உயர் சாதி வந்துட முடியாதா? குற்றவாளி கிடையாதா? எங்கே நாங்கள் விசாரிக்க முடியாதா? சுப்பிரமணிய சாமி விசாரிக்க முடியாதா? சந்திராசாமி விசாரணை எடுத்துக்க முடியாதா? அங்கெல்லாம் பேச மாட்டாங்க, அங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு 7 தமிழரை பத்தி பேசணும்னா எங்களை விடுதலை பண்ணணும். அது பேச 30 ஆண்டு கால போராட்டம், உண்மைக்காக நடக்கிற போராட்டம். ஒரு அவர்கள் எங்கள் தமிழர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை தடுப்பதற்காக நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்கள் வேலை இருக்க வேண்டியதை எங்கள் வேலையாக செய்யக்கூடாது. யார் இருந்தாலும் சார், தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற முடியுமா முடியாதா என்பதை அறிந்து கருத்து சொல்லாமல் தங்கள் திமிரிலிருந்து பேசுவேன் என்றால் தமிழ் என்ற திமிழ் பேசுகிறோம். உங்களை வீழ்த்துவது எங்களுடைய பொறுப்பு. அதை செய்திருக்கின்றோம், அதை செய்திருக்கின்றோம். மறந்துவிடாது, மறந்துவிடாது. மறந்து அடைக்கிறீங்களா? பாஜக வந்து மக்கள் மறந்து அடைக்கிறீங்களா? மறக்கவில்லை. தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு கட்சிகளால் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஜனநாயக உயர்த்தி பிடிக்கும் கட்சிகள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். பாசிசத்தை சமரசம் இல்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய கட்சிகளால் இங்கே நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதை மாற்றுகிறது இல்லை, அது மாற்றுகிறது இல்லை. இங்க அம்பேத்கரிய தோழர்களோ, பெரியாரிய தோழர்களோ, மார்க்சிய தோழர்களோ கைகோர்த்து இருப்போம். இஸ்லாமிய தோழர்களும் இதர தோழர்களும் கைகோர்த்து இருப்போம். இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணி தோழர்கள். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறது. தலைமுறை சொல்வோம், இது முற்போக்கு கூட்டணி வாழ்கின்ற கொடியை உயர்த்த முடிக்கின்ற மாநிலம். இப்படிதான் இந்த நிலம் இந்த அரசியலை முன்வைத்திருக்கிறது, ஜனநாயக வழி முன்வைத்திருக்கிறது. இவ்வளவு தூரம் வன்முறையாக நியூஸ் 18 இருந்த நம்முடைய நண்பர்களை, மனிதர்களுக்கான உரிமைகளை பற்றி பேசக்கூடியவர்கள், தமிழக உரிமையை பற்றி பேசக்கூடியவர்களை நீங்க ஜனநாயகமா நீக்கின, ஜனநாயகமா நீக்கின. ஏனென்றால் உண்மையை கண்டு பயப்படுகிறார்கள். அவன் கல்வியை கண்டு பயப்படுகின்றான், உண்மையை கண்டு பயப்படுகின்றான், போராட்டத்தை கண்டு பயப்படுகின்றான். அதனால்தான் 2000 வருடமாக கல்வி கற்றக்கூடாது மிக தெளிவாக இருந்தார். 2000 வருஷம் ஒரு கல்வி வரக்கூடாது. கல்வி கற்றுவிட்டாய் என்றால் இது மனுதர்மத்தையோ இந்த ஆரிய வைதிக மரபுகளையோ நீ தூக்கி எறிஞ்சிருவ, நீ தூக்கி எறிஞ்சிருவ. அப்படியான ஒன்றைத்தான், அப்படியான ஒன்று நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதால் கல்வி கற்காமல் இருட்டிலே வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தென்னிந்தியாவும், இன்னும் குறிப்பா சொல்லப்பட தமிழ்நாடு பக்கத்தில் கேரளம் தான் நீ சண்டை போட்டிருக்கீங்களே. இது ரெண்டையும் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் சண்டை போடுறது இந்த மாநிலங்கள் தான். இவன் கொண்டு வரக்கூடிய தனியார் மயம் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? தோழர் ஆடி செந்திலார் அவர்கள் சொன்னது போல இங்கே முதலாளித்துவம் என்பது பனியா முதலாளித்துவமாக இருக்கிறது. அது குஜராத்தி பனியா முதலாளிகளாகத்தான் இங்கே இருப்பார்கள் என்று அவர்களிடத்தில் சொத்தை கொடுத்து அடகு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் மிக மிக திட்டமிட்டு தெளிவாக நடத்தப்படுகின்ற ஒரு சுரண்டல் போக்கு. இந்த சுரண்டல் போக்கிற்கு எதிராகத்தான் இங்கே கேரளமும் போராடுகிறது, தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது.
இந்த இடத்தில் இன்னைக்கு பார்ப்போம். இன்றைய தினம் என்பது என்ன? கருப்பு படத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி போட்ட நாடகத்தினுடைய 4வது. யாருடைய கருப்பு படம் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அந்த கருப்பு படம் பாதுகாக்கப்பட்டது. அகமதாபாத் கூட்டுறவு வங்கியில அமித்ஷா அவர்கள் அதுல பொறுப்பாளராக இருக்கின்றார், அதுல முன்னாடி டைரக்டரா இருக்கிறார். அந்த கூட்டுறவு வங்கியில் ஒரே நாள் 520 கோடி எப்படி போச்சு கேள்வி கேட்டாங்க பத்திரிகை. இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. கருப்பு படம் ஒளி நடக்கிறவ எப்படி மேற்கு வங்க பாஜக பணத்தை டெபாசிட் பண்ணாங்க கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதில் இல்லை. இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுகளை இந்த கும்பல் மேல் வைக்க முடியும். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் கல்வி அறிவற்றவர்களாக மாற்றுவதும், இந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய சொத்துக்களை பணியாளர்களுக்கு கொண்டு போய் செயல்படுமான ஒரு வேலை மனிதர்களை செய்து கொடுத்தார். மனிதர்களை அச்சு பசகாமல் நடைமுறைப்படுத்தி கொடுத்தார். அதான் நடந்து. அது தோழர்களே, நீங்க மனிதர்களை படிச்சீங்கன்னா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பொருத்தி பார்க்க முடியும். அது எத்தனையோ பேருக்கு எடுத்து காமிச்சோம். நம்மளால ஒரு நாத்திகம் அடைந்து படித்த வளர்ந்த முற்போக்கு சமூகத்தை சார்ந்தோம். நம்ம முன்னாடி இதை படிச்சோம்னா அசிங்கமா இருக்கு, கேட்கவே முடியல, படிக்கவே முடியல. இவ்வளவு தூரம் கேவலமா ஒரு ஆள் யோசிக்க முடியுமாயான அந்த புத்தகத்தில் இருக்குது. இவ்வளவு கேவலமா எழுதுன ஒரு ஸ்லோகத்தை, ஒரு மந்திரத்தை, ஒரு வேத மரத்தை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதை பத்தி கேள்வி கேட்டா அதுக்கு அந்த காலத்துல இருந்து அதை பத்தி பேசாதீங்க. மொழிபெயர்ப்பு நிறைய தப்பு பண்ணிட்டாங்க, ஒழுங்கா மொழிபெயர்ப்பு கதை பேசுறாங்க. அசிங்கமா இல்ல? நீங்க வெளிப்படையாக நீ படித்தவர்களாக இருந்தா முற்போக்காக வெளிப்படையாக தப்புன்னு சொல்லு. அதெல்லாம் கஷ்டம். உள்ளூர உடலுக்கு மனதிற்கும் குடிவந்து இருக்கிறது. அதை நீ என்ன பண்றனா நெருக்கடி வரும்போதுதான் வெளிப்படுத்திட்டே இருக்க. அதான் இங்க நடந்துட்டு. ஆகவே தோழர்களே, இது மனுதர்மத்திற்கு எதிரான போராட்டம் என்பது பாசிசத்தினுடைய டிஎன்ஏக்கு எதிரான போராட்டம். வேற ஒண்ணுமே கிடையாது. பாசிசத்தினுடைய டிஎன்ஏக்கு எதிரான போராட்டம். அதெல்லாம் பிடிக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ உருவி கொண்டு போய் வீதி முழுக்க படிச்சு காமிச்சீங்கன்னா இது இவரோட வண்டவாளம் முழுக்க தெரியும். இதை அம்பலப்படுத்துகின்ற ஒரு தத்துவார்த்த போராட்டத்தின் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்வோம். வாய்ப்பு.